வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்காக நம்பர் அனாலஜி டாப்பிக்லேருந்து 10 கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் 17:7 அப்படின்னா 25 கொஷின் மார்க். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருந்தோம். இப்போ 17லேருந்து எப்படி 7 வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், 17 நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 1. இது அப்படியே அந்த 7ஓட பவரில் போட்டுருங்க. அப்போ என்ன ஆயிரும்? 7 பவர் 1 ஆயிரும். அதுதான் 7. லாஜிக் கிளியராக இருக்கா? இப்போ இதே லாஜிக் 25க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 25 நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 2. இது அப்படியே 5ஓட பவரில் போடுங்க. ஸோ 5 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 25 தான் இந்த கொஷினோட ஆன்சர். இந்த லாஜிக் கிளியராக இருக்கா? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். 32:37 அப்படின்னா 54 கொஷின் மார்க். இதான் கொஷின். 32லேருந்து எப்படி 37 வருது? ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 37. இப்போ அதே 5 இங்கே ஆட் பண்ணி பாருங்கள், 59. ஆனால் ஆப்ஷனில் இல்லை. பட் இந்த லாஜிக் அப்போ தப்பு. ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா, 32 கூட 5 ஆட் பண்ணுறோம்ல, இந்த 5 என்னதுன்னா இந்த 32ஓட டிஜிட்டை மறுபடியும் அதோடய ஆட் பண்ணுறோம், 3 + 2ன்னு. புரியுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5. ஸோ அப்போ 32 + 5 என்ன வரும்? 37. இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணோன்னா 54க்கு, இப்போ 54 கூட என்ன ஆட் பண்ணும்? இந்த நம்பரோட டிஜிட்ஸே ஆட் பண்ணிடுங்க, 5 + 4ன்னு. அப்போ 54 + 9. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 63. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ 2 கொஷின்ஸ்க்கு லாஜிக் கிளியராக இருக்கா? தேர்ட் கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த 68, 30 இதெல்லாம் வந்தாவே இதெல்லாம் அந்த க்யூப் நம்பர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்க நம்பர்ஸ். ஓகே, 68 எப்படி வருதுன்னா 4ஐ க்யூப் பண்ணி அதே 4ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்போ 30 எப்படி வருதுன்னா 3ஐ க்யூப் பண்ணி அதே 3ஆல் ஆட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 4 இங்கே 3, 4ஐ க்யூப் பண்ணால் என்னது? 64. அதே 4ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஜிக் கிளியராக இருக்குல்ல? அடுத்து பாருங்கள், 4லேருந்து 3 ஒன்று குறையுது. ஸோ 3ஐ க்யூப் பண்ணால் 27. அப்புறம் அதே 3ஆல் ஆட் பண்ணிக்கிறோம், 30. இப்போ 10 எப்படி வருதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் 2 இருக்குல்ல, 2ஐ க்யூப் பண்ணுங்க 8. அதே 2ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதுதான் அந்த 10. ஸோ 4, 3 இங்கே 2னா கண்டிப்பாக இங்கே எந்த நம்பர் வந்திருக்கணும்? 1 தான். அப்போ 1ஐ க்யூப் பண்ணுங்க 1, அதே 1ஆல் ஆட் பண்ணுங்க 2. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 2. கிளியராக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 21:9 அப்படின்னா 10 கொஷின் மார்க். ஓகே, இங்கே பாருங்கள், 21 இருக்குல்ல, இந்த நம்பரோட ரிவர்ஸ் என்னது? இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிஜிட்ஸை 12 வருமா? 21ங்கிற நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிஜிட்ஸை 12 தானே வரும். அப்போ இந்த 21 12 மைனஸ் பண்ணால் 9. அதுதான் இந்த 9. ஓகே, இப்போ 10 இருக்குது, இந்த நம்பரோட ரிவர்ஸ் என்னது? இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிஜிட்ஸை 1 0 1 தானே வரும். ஓகே, அப்போ 2 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 9 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ஆஃப் லாஜிக்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் ஓகே, நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ், இப்போ 2A மெயின்ஸ் எழுதுறீங்களாலும் சரி, இப்போ RRB NTPC இல்லை SSC CGL எந்த எக்ஸாம்னாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் தான் அவ்வளோ லாஜிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ லாஜிக்ஸ் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு ஒரு வைடாக திங்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வரும். ஓகே, இப்போ 5th கொஷின் பாருங்கள். 10:85 அப்படின்னா 8 கொஷின் மார்க். 10லேருந்து எப்படி 85 கொண்டு வராங்கன்னா, 10 அதோட முன்னாடி நம்பர் என்ன? 9. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, 90. ஓகே, அப்புறம் நமக்கு என்ன வேணும்? 85 வேணும். அப்போ 90லேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணோம், 85. இந்த 5 எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த 10ங்கிற நம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோட பாதி தான் இந்த 5. புரியுதா? இந்த லாஜிக்கு கொஞ்சம் ஹெவியாக லாஜிக் இருக்கும், டபுள் லாஜிக் மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதே லாஜிக் நம்ம 8க்கு பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 8 அதோட முன்னாடி நம்பர் என்ன? 7. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 56.
இப்போ உடனே இதே 5ஆல் மைனஸ் பண்ணி பாருங்களேன், என்ன வரும்? 51 தான். ஆனால் ஆப்ஷனில் இல்லைல்ல. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம், இந்த 8ங்கிற நம்பரோட ஆஃப். இப்போ 8ல் பாதி என்னது? 4. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 52. இந்த லாஜிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாஜிக். ஓகே, ஏன்னா நம்பரோட ப்ரீவியஸ் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம், அப்புறம் இந்த நம்பரோட ஆஃபால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். புரியுதா? இதெல்லாம் நல்லா நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 6th கொஷின். இந்த ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப டஃப்பான லாஜிக்ஸ்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 ஓரளவு மாடரேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். 662:6னா எப்படி? இந்த 662ங்கிற நம்பரோட ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்குல்ல, ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 6 12. லாஸ்ட் யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இதால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் இந்த 6. அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 1 3 ஆட் பண்ணுங்கள் 4. ஸோ லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் என்னது? 2, அதால் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 2. ஸோ கிளியராக இருக்கா? இப்போ 7th கொஷின் பாருங்கள். இதுவும் பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், இதெல்லாம் மாடரேட் லெவல் தான். 1331:44, 2351 கொஷின் மார்க், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இந்த 1331ஓட ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணுங்கள். 4ஆ? ஓகே, லாஸ்ட் 2 ஆட் பண்ணுங்கள். 4. இதுதான் இந்த 44. இப்போ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் 2 + 3 5, 5 + 1 6, 56 தான். ஆப்ஷன் C தான் ஆன்சர். ஓகே, இப்போ 8th கொஷின் பாருங்கள். 31:8 அப்படின்னா 62 கொஷின் மார்க். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் சரி, 1 கியூப்லேருந்து அட்லீஸ்ட் 15 கியூப் நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சொல்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் அட்லீஸ்ட் ஸ்கொயர் ஓகே தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ், கவுண்ட்டுனாலும் சரி எத்தனைனாலும் சரி. ஓகே, ஸோ கவுண்ட் சொல்லிடணும், அதாவது என்னென்னா கவுண்ட்டும் தெரியணும், அது என்னென்ன நம்பர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 9. இந்த 1ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 தான் வரும். அப்புறம் மைனஸ் பண்ணிக்கோங்க. 8ஆ? அதுதான் இந்த 8. அதே லாஜிக் 62ங்கிற நம்பருக்கு அப்ளை பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ இது 2 மைனஸ் பண்ணுங்கள், 32 இருக்கா ஆப்ஷனில். இப்போ நம்ம லாஜிக் கரெக்ட். ஸோ 8 கொஷின்ஸ் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் நேற்று நான் வந்து PDF ஃபார்மேட்டில் போட்டுடுறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதிலே லாஜிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஷின் பக்கத்துலேயே நீங்கள் நோட் புக்கில் எழுதினாலும் சரி, அதில் எழுதினாலும் சரி, பட் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இதுதான் சொன்னல போன வீடியோலே, உங்களுக்கு அட்லீஸ்ட் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ், என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்னு தெரியணும். இங்கே பாருங்கள், ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ண கொஷின் தான். 67:71, 73 which நம்பர்? 67ஓட அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 71. ஓகே, இது ப்ரைம் நம்பர் தெரிஞ்சால் தான் இது கொஞ்சம் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். அப்போ 73க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? கண்டிப்பாக 79. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின்? ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லாஜிக் தான், ப்ரொவைடர் நமக்கு ப்ரைம் நம்பர் தெரியணும். ஓகே, லாஸ்ட் கொஷின். இந்த மாதிரி பேட்டர்ன் பேஸ்டு கொஷினை கேட்குறாங்க. ஸோ இப்படி நம்பர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணுது. ஓகே, அதே லாஜிக் இந்த ஆப்ஷனில் எந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 3 10 என்ன லாஜிக் ஃபாலோ பண்ண நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 2வையும் 3யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், 5. வர ஆன்சரை டபுள் பண்ணுங்கள், 10. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை டபுள் பண்ணால் இந்த 3ஆவது நம்பர் கிடைக்கிது. இப்போ டி ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள், 11 + 12 23 வந்துருச்சு. நம்மளுக்கு டபுள் பண்ணால் தான் 23 வந்திருக்கணும், அப்போ இது இல்லை. சி ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள், 7 + 1 8, 8 டபுள் பண்ணால் 16, இங்கே 14 தான் இருக்குது, இது இல்லை. இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 11, அப்படியே டைரெக்டாக தேர்ட் நம்பர் வந்துருச்சு, நம்மளுக்கு டபுள் பண்ணியிருந்தால் தான் வந்திருக்கணும், இது இல்லை. அப்போ கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 6, வர ஆன்சர் டபுள் பண்ணால் 12 இருக்குது.
12 வரணும், கண்டிப்பாக 12 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட 10 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேர்ட் அனாலஜி இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு 10 கொஷின்ஸ். ஓகே, ஸோ இது சாம்பிள் டெஸ்ட் தான் பேராக இருக்கும், பட் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் 60% அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் லெட்டர் அனாலஜி, நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் வென் டயக்ராம், இதெல்லாமே இந்த வீக்கில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். அப்புறம் வந்து அட்ரஸ் மேட்சிங்னு ஒரு டாபிக் இருக்குது குரூப் 2 மெயின்ஸேக்கு. அது வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 3 to 4 கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, அட்ரஸ் மேட்சிங் அப்புறம் டைசஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே, பை, டேக் கேர்.